ஸோ இது வந்து நம்ம செகண்ட் டைம் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 அவார்டு வாங்குறோம். ஸோ நம்ம லூமினாஸ்னு ஒரு பிராண்ட்ல அதுவும் சவுத் இந்தியா, அடுத்த லிவ் ஃபாஸ்ட்னு போனால் அதுலேயும் சவுத் இந்தியா நம்பர் 1ல. எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் டெடிகேஷனாக லாப நோக்கத்தோடையும் பண்ணணும், ப்ளஸ் ஒரு ரீச் பண்ணுங்கிற நோக்கத்தோட அதில் கிடைச்சது தான் எங்களுக்கு. இப்போ நாங்கள் 2024க்கு நாங்கள் சவுத் இந்தியா வின்னர். இது ஆட்டோமேட்டிக் பேட்டரினாலே ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அதில் கிங்கு. இன்வெர்டர் பேட்டரி, கார் பேட்டரி, 2 வீலர் பேட்டரி, ட்ரக் பேட்டரி, பஸ், என்ன ஆட்டோமேட்டிக் பேட்டரினாலும் சரி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் விற்கிறது யார் வேணாலும் விற்கலாம். சர்வீஸ்ன்றது கம்பல்சரி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நான் ரொம்ப யோக்கியம் உடனே சர்வீஸ் கொடுத்துருவோம் இல்லை. சம்டைம்ஸ் மழை நேரத்தில் மேன் பவர் நம்பி தான் இது இருக்குது. மேன் பவர் இல்லைன்னா என்னாலையும் சர்வீஸ் நினைச்ச முடியாது. ஆனால் கஸ்டமருக்கு கால் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் சால்வ் பண்ணுறோம். மெயினா அமேஸ் பார்த்துடலாமா? விராட் கோலி பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. டியூப்லர் பேட்டரியிலேயே ஷார்ட்ல பிக்கா இவங்க ஒருத்தட்ட மட்டும் தான் மேக்ஸிமம் அவைலபிளா இருக்கு. 1075 10 வந்தாலே ஒரு 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். வித் ஒரு 60 மாசம் வாரண்டி பேட்டரியோட வித் 2275. இதுல நீங்க ஒரு 6 லைட் 6 ஃபேன் ஒரு டிவி மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாடலை பொறுத்து அது வாரண்டி டிஃபர் ஆகும் இருக்கு. ஓகே, அது நீங்க வரும்போது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாரண்டி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நார்மலா எல்லா கஸ்டமருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் இன்வெர்டருக்கு பதிலாக சோலார் இன்வெர்டர் சோலார் பேட்டரி வாங்கிடுங்க. வாரண்டி அதிகமா இருக்கும், பிளேட் திக்கா இருக்கும். 1 kV 1175 UPS வித் 150 AH 72 மாசம் வாரண்டி. ஓகே, சோ இது நார்மல் இன்வெர்டர் நார்மல் பேட்டரி. தேவைப்பட்ட பேனல் போட்டுக்கலாம். அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1,35,000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு கரண்ட் பில்லே 6,000 ரூபாய்க்குள்ள வந்தா கட்ட வேண்டாம். நம்ம அமேஸ் பிராண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மோர் தென் 60-65 சர்வீஸ் இருக்காங்க. சர்வீஸ் இன்ஜினியர் பெருமனோட வேலையே இல்லட்டாலும் அவங்கள வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி ப்ராடக்ட்டை வாங்குங்க. சோ சோலாரை பொறுத்த வரைக்கும் அப்பதான் அவன் ஃபியூச்சர்ல இருப்பான். இன்னைக்கு எல்லாம் வித்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் வைண்ட் அப் பண்ணி போயிருவான். பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 25,000 ரூபாய், நம்ம ஆஃபர் பிரைஸ் 19,500 ரூபாய் கொடுக்குறோம். சேம் 1 kV நார்மலா எல்லா வீட்டுக்கும் 1 kV 150 AH தான் பெட்டரா இருக்கும். சோ ஒரு 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸைட்ல இந்த ஒரு ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டையே அழகழிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸைடோட மேக்ஸிமம் சேல் இந்த ஒரு IMTT 1500 அப்படின்றதுதான். இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் ப்ராடக்ட். மார்க்கெட் வந்து லித்தியம் பயங்கர ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனி, இது எல்லாமே சைனால இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இவங்க ஜஸ்ட் அதை அசம்பிள் தான் பண்றாங்க. இந்த 150 AH ஈக்குவலான பேட்டரி இந்த பேட்டரி. அப்படியா? அப்ப இவ்வளவு பெரிய பேட்டரி செய்ய வேண்டிய வேலையை இந்த வேலை செஞ்சிடும். பிளஸ் அது வந்து ஒரு 3-4 வருஷம் லைஃப் இருக்குன்னா இதனுடைய லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா 10 to 15 years. சூப்பர். கம்ப்ளீட் வால்வ் காப்பர் டிரான்ஸ் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். சோ இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 42,000, நம்ம 37,000 கொடுக்குறோம். இது ஃபாதர் ஆஃப் மைக்ரோடெக்கோட ஃபாதர் ஒக்கையா தான். அப்படியா? ஆமா ஆமா. ஒக்கையா, டிஜிபோர், எம்டெக் நிறைய குரூப் ஆஃப் கம்பெனி அவங்ககிட்ட இருக்குது, அவங்களுடைய ப்ராடக்ட். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸா இந்த ஃபீல்டில் இருக்காங்க. பிளஸ் வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 900 UPS வித் 110 டால் டியூபர் பேட்டரி. மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,500, நம்ம ஆஃபர் பிரைஸ் 12,500 rupees கொடுக்குறோம். ஸோ நல்ல ஒக்கையான்றது ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ப்ராடக்ட். வாட்டர் பியூரிஃபையர் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அது ஒரு 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து கெண்ட் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், IPL எல்லாத்துலயும் ஆட் வருது. கெண்ட் அப்படின்ற வாட்டர் பியூரிஃபையர் நிறைய பண்றோம். அவங்க வந்து வெளியே கொடுத்தோ இது பண்ணியே பண்றதே கிடையாதுங்க. எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி இவங்களே பக்காவா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டுடியோ பார்த்துருப்பீங்க. ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட். எப்படி வரணுன்னாக்கா வெளியே போர்டே போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான், சென்னையில் முகப்பேர் வெஸ்ட்டில் ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல், அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்காங்க. இன்னொரு வழியாகவும் வரலாம் நீங்கள். அதாவது கோயம்பேடு பிரிட்ஜிலேருந்து ஏறி இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் ஹேண்ட் சைடு கட் ஆகும். அதில் இதுதான் நெற்குன்றம். இங்கே தான் இருக்குது நம்ம ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரி பிரைவேட் லிமிட்டுடைய ஒரு பிக்கஸ்ட் ஷாப் அண்டு ஹெவி குடோன் இங்கே தான் இருக்குது. டைரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Hi, hello, welcome to Om Electronics and Batteries Private Limited. என்னுடைய பேர் மந்திரம். என்னுடைய கன்சர்ன் வந்து 1998லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நம்ம அமேஸ் அப்படின்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம். அமேஸ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து
ஒரு ஸ்னைடர் கம்பெனியோட ப்ராடக்ட் 13.5 lakh crore கம்பெனி. இது வந்து லூமினாஸ் அவங்களோட பேரண்ட் கம்பெனி. விராட் கோலி பிராண்ட் அம்பாசிடர். அதில் நம்ம ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம். நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், சர்வீஸ் நல்ல பக்காவாக கிடைக்கும். நிறைய பிராண்ட் இருக்குது, இன்னைக்கு சர்வீஸ் இல்லாத பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை பற்றி வரிசையாக அதில் நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். சார் இப்போ நம்ம ஷாப்க்கு எப்படி வரணும்? ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல், முகப்பேர் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ளஸ் நெற்குன்றத்துலேருந்து வரலாம். மெயினாக முகப்பேர் அப்படின்னு தான் இது சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ப்ளஸ் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நங்கநல்லூர் வானவாம்பேட்டையில் இருக்குது, அம்பத்தூர்ல இருக்கு அண்ட் குடுவாஞ்சேரியில இருக்குது. இன்னொரு மெயின் ஆஃபீஸ் திருநெல்வேலியில நம்ம ஆஃபீஸ் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலயுமே நம்ம ஆஃபீஸஸ் சின்ன சின்ன டீலர் மூலமா நம்ம சப்போர்ட் பண்றோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சார் இப்போ எப்படி டீலருக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா, இல்ல நான் இப்போ எனக்கு தேவை எனக்கு பர்சனல் யூஸ் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்? சார் நம்ம மெயினா பிஃபோர் கொரோனா வரைக்கும் டீலருக்கு நிறைய பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கேஷ் அண்ட் கேரி கொடுக்குற டீலருக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி. ஸோ உங்களுக்கே தெரியும் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் என்னன்னு. ஸோ அதனால நம்ம ஒன்லி யார் கேஷ் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரி. அப்போ வந்து நான் டீலருக்கா இருந்தாலும் சரி, இல்ல இப்போ எனக்கு பர்சனல் யூஸ்க்கு வீட்டுக்கு தேவை இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். சரி சார். இப்போ கான்டாக்ட் பண்ணா நான் வந்து டைரக்டா தான் எடுத்துக்கணுமா, இல்ல ஃபோன் பண்ணா நீங்க வந்து ஃபோன்ல சென்னை அண்ட் திருநெல்வேலி இந்த மாதிரி தூத்துக்குடி இந்த மாதிரி நீங்க டைரக்டா கால் பண்ணாலே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ வெளியூர்ல இருக்கா பை டிரான்ஸ்போர்ட்ல சென்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட்ல எந்த டிரான்ஸ்போர்ட் சொல்றாங்களோ அதுல பண்ணிடலாம். பிளஸ் அங்க யாராவது ரொம்ப தேவைன்னா எலக்ட்ரிஷியன் அனுப்பி அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான பேமெண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். சரி சார். ஓகே. இப்போ எனக்கு என்னண்டா, இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு எங்க நிறைய பேட்டரி கடை இருக்கு, எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கும். அதைனா விட்டுட்டு எங்க வியூவர்ஸ் ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட வரணும்? ஸோ நீங்க இப்போ எங்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸை பார்த்துருப்பீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் செட்டப் காட்டுறோம். எங்கிட்ட வந்து சர்வீஸுக்குன்னு பிரத்யேகமா செலவழிக்கிறோம். நீங்க ப்ராடக்ட் விற்கிறது யார் வேணாலும் விற்கலாம். சர்வீஸ்ன்றது கம்பல்சரி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நான் ரொம்ப யோக்கியம் உடனே சர்வீஸ் கொடுத்துருவோம் இல்லை. சம்டைம்ஸ் மழை நேரத்தில் மேன் பவர் நம்பி தான் இது இருக்குது. மேன் பவர் இல்லைன்னா என்னாலையும் சர்வீஸ் நினைச்ச முடியாது. ஆனால் கஸ்டமருக்கு கால் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் சால்வ் பண்றோம். என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அந்த சர்வீஸை கொடுக்குறோம். எங்கிட்ட எல்லா பிசிபிஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்கான பிசிபி அவைலபிளா இருக்கு. நான் கம்பெனியை சார்ந்து எங்க சர்வீஸ் சென்டர் இல்ல, அதான் விஷயம். சோ அதனால நாங்க அதுக்காக அடுத்தவங்க வாங்காதீங்க. கம்பெனியை நம்ம நம்பி இல்ல, நீங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட் பேசிக்கலா நாங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரா இருந்தோம். எங்களோட ஓன் பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதனால எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் தெரிஞ்சதுனால சர்வீஸும் எங்களுக்கு அதுல ரிலேட்டடா இருக்குது. எஸ். சரி சார். இப்போ சர்வீஸ் மெயின், அது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது நம்ம வியூவர்ஸ், இப்ப நானே ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்டா, பிரைஸ். ஆமா கண்டிப்பா. எனக்கு பிராண்டும் வேணும், சர்வீஸும் வேணும், பிரைஸும் வேணும். ஆமா கண்டிப்பா. இப்ப என் வீட்டு பக்கத்துல கிடைக்கிறதை விட நான் வந்து உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்றது மூலமா ஒரு பெனிஃபிட் இருக்கணும். இல்ல கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட் ஷூரா இருக்கும். அதுக்காக நான் சொல்றக்கூடிய பிரைஸ பார்கெயின் பண்ணி அவங்ககிட்ட வாங்காதீங்க. ஏன்னா நாம வந்து ஒரு நாளைக்கு பல்கா சேல் பண்றோம், அதனால அந்த டிஸ்கவுண்ட் நம்ம அவைல் பண்ணிக்கிறோம். கம்பெனி தரக்கூடிய டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்கன்னா அவங்க கொஞ்சமா வாங்குவாங்க, அவங்களுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து அவங்ககிட்ட போய் பார்கெயின் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அவங்க பக்கத்துல நல்லவங்க தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதே மாதிரி பண்ணுங்க. நீங்க இல்ல நான் அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அதை விட பெஸ்ட் பிரைஸா இருக்கும். பெஸ்ட் பிரைஸ் இருக்கும். அதான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வீடியோ வருதுனால தெரியும், நீங்க பயன்படுற மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய வீடியோ. அப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டாலே தெரியும், பவர் கட்டு ஒரே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அது இல்லாம அடுத்தது உங்களுக்கு வின்டர் சீசன்லயே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிரும். இதே மாதிரி டயத்துல இப்ப எல்லாரு வீட்டுக்குமே வந்து வீட்டுக்கு வீடு டிவி இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு இப்போ பேட்டரியும் இருக்குதுங்க. அதை நீங்க பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்லயும் உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் நீங்க பயன்படுற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பிக்கஸ்ட் ஹோல்சேல் சப்ளை அண்ட் பிக்கஸ்ட் ஒரு குடோனுக்கு தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். ஒரு பிக்கஸ்ட் ஹோல்சேலுங்க, வேற லெவல்ல இருக்கு. இப்போ இவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, எப்படி எப்படியாட்ட பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் டைம் சவுத் இந்தியால நம்பர் 1 அவார்டு வாங்குறோம். ஸோ நம்ம லூமினாஸ்னு ஒரு பிராண்ட்ல அதுவும் சவுத் இந்தியா, அடுத்த லிவ் ஃபாஸ்ட் போனோம் அதுலயும் சவுத் இந்தியா நம்பர் 1ல. எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் டெடிகேஷனா லாப நோக்கத்தோடையும் பண்ணணும், பிளஸ் ஒரு ரீச் பண்ணுங்கிற நோக்கத்தோட அதுல கிடைச்சதுதான் எங்களுக்கு. இப்போ நாங்க 2024க்கு நாங்க சவுத் இந்தியா வின்னர். இது அதுக்கான அவார்ட்ஸ் தான் இது எல்லாம். ஓகே, இது எல்லாமே அதுக்கான அவார்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து வாய் வார்த்தைகளை சொல்றீங்கள, செயலாவே செஞ்சு உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. இதுதான் இது என்ன நான் ஏன் ஷோ பண்றேன்டாக்கா, நல்ல ஒரு சூப்பரான கம்பெனில நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பேக்கமும் பர்ஃபெக்டா இருக்குங்க.
ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்? அமேஸ் அப்படின்ற ப்ராடக்ட் பார்க்கலாம். நீங்க மெயினா அமேஸ் பாத்துடலாமா? விராட் கோலி பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. அந்த பிராண்டுடைய நம்ம அமேஸ் ப்ராடக்ட் ஏகப்பட்டதை குமிச்சு வச்சிருக்காங்க. அங்க பாருங்க எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குங்க அப்பா. சார் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா 700 UPS வித் 136 ஷார்ட் டியூப்லர் பேட்டரி. ஓகே. டியூப்லர் பேட்டரியிலே ஷார்ட்ல பிக்கா இவங்க ஒருத்தட்ட மட்டும் தான் மேக்ஸிமம் அவைலபிளா இருக்குது. சோ மத்தெல்லாம் டியூப்லர் பேட்டரி சின்னதா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 14,500, நம்ம 12,500 கொடுக்குறோம். இதுல 3 லைட் 3 ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃபர் சைடு கரண்ட் போச்சுன்னா ஒரு லைட் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணா லாங் பேக்கப் கிடைக்கும். இல்ல எனக்கு கம்பல்சரி ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னாங்கன்னா ஒரு 875 UPS போட்டுக்கலாம் வித் 135 48 மந்த். இதுவும் ஷார்ட் டியூப்லர் பேட்டரி. சோ இதுல கம்பல்சரி ஒரு 4 லைட் 4 ஃபேன் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். நீ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இந்த சிஸ்டம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஒரு மிக்ஸி கம்பல்சரி ஓடி ஆகணும் ஆனா லோ பட்ஜெட்ல இருக்கணும் அப்படின்னா இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா 1075 UPS வித் 150 48 மந்த்ஸ் ஷார்ட் டியூப்லர் பேட்டரி. இதனுடைய காஸ்ட் வந்து 16,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. இல்ல எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் டால் டியூப்லர் பேட்டரி யூஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க. சோ இது அதே சேம் 1075 10 வந்தாலே ஒரு 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஒரு 60 மாசம் வாரண்டி பேட்டரியோட. சோ இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 22,500 23 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 60 மாசம் 60 மாசத்துக்கு 19,000 கொடுத்துருங்க. இதே நம்ம ரெய்னி சீசன் டைம் ஆரம்பிச்சிருச்சு கம்பல்சரி எனக்கு ஒரு மோட்டர் ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 1 HP மோட்டர் எல்லா வீட்லயும் மினிமம் வச்சிருப்பாங்க. 1 HP மோட்டர் ஓடணும் வித் 135 பேட்டரியோட பாத்தீங்கன்னா 2 பேட்டரி வரும் இதுக்கு வித் 2275. இதுல நீங்க ஒரு 6 லைட் 6 ஃபேன் ஒரு டிவி மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆஃபர் அட்டன் டைத்துல பண்ண முடியாது. வாஷிங் மிஷின் ஒரு தடவை போடலாம், மோட்டர் கொஞ்ச நேரம் ஓட போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்க. இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 36,000, நம்ம ஆஃபர் பிரைஸ் 29,000 கொடுக்குறோம். 29,000. ஓகே. இப்போ இந்த பேட்டரினா சொல்றீங்களா சார்? இதுனா எவ்வளவு வாரண்டி எவ்வளவு? இது எல்லாமே ஒவ்வொரு மாடலை பொறுத்து இருக்குது. சோ 36 48 60 72 அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாடலை பொறுத்து அது வாரண்டி டிஃபர் ஆகும் இருக்குது. ஓகே. அது நீங்க வரும்போது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாரண்டி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? சோலார் ப்ராடக்ட் பார்க்க போறோம். சோலார்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து 78,000 ரூபாய் மானியம் தர்றாங்க. அதை பத்தியும் பார்க்கலாம். நம்ம நார்மலா எல்லா கஸ்டமருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் இன்வெர்டருக்கு பதிலா சோலார் இன்வெர்டர் சோலார் பேட்டரி வாங்கிடுங்க. வாரண்டி அதிகமா இருக்கும், பிளேட் திக்கா இருக்கும். ஃபியூச்சர்ல தேவைப்பட்ட பேனல் போடுங்க, இல்லாட்டி போட வேண்டாம். சோ அதுதான் இன்னைக்கு நான் வந்து ஏன்னா அது ஒரு 10 வருஷம் லைஃப் வரும். சோ நிறைய கஸ்டமர் எல்லாரும் சோலார் இன்வெர்டர்னா சோலார் இருந்தா தான் போடணும்னு பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நார்மலாவே யூஸ் பண்ணலாம். அதுல பிளேட் திக்கரா இருக்கும். சோ அதுதான் பெஸ்ட். ஆக்சுவலி முந்தி அப்படிதான் பேட்டரி வந்துச்சு. இப்போ அப்படியே அது சோலார் பேட்டரி இது நார்மல் பேட்டரி தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. சோ இதுல வந்து சைக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 1 kVA 1175 UPS வித் 150 AH 72 மாசம் வாரண்டி. சோ இது நார்மல் இன்வெர்டர் நார்மல் பேட்டரி தேவைப்பட்ட பேனல் போட்டுக்கலாம். இப்போ 5 kVA பாத்தீங்கன்னா 1,10,000 ரூபாய். இதுக்கு 4 பேட்டரி வரும். இதுல நீங்க ஒரு 1.5 டன் 2 டன் AC வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு பேனல் நீங்க எக்ஸ்ட்ரா தான் போடணும். சோ நம்ம இப்ப எல்லாமே சொல்றது நார்மல் இன்வெர்டர் போல இதை வாங்கிருங்க, ஃபியூச்சர்ல தேவைனா. ஏன்னா இதுல பேட்டரியோட வாரண்டி ஜாஸ்தியா இருக்கு, பிளேட் தக்குற, அதனால அதை சொல்றோம். இதே இதுல வந்து 2 பேட்டரி வரும். இதே 3 kV அப்படின்னா உங்களுக்கு 72,500 வரும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஜாஸ்தியா வருது, ஏன்னா கரண்ட் பில்ல மட்டும் குறைச்சா போதும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு ஆன் கிரிட் இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆன் கிரிட் இன்வெர்டர் உங்க கரண்ட் பில் வந்து 6,000 ரூபாய் வருது, ஜஸ்ட் 0 பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் போட்டுக்கலாம். 2,15,000. இதுல உங்களுக்கு 80,000 ரூபாய் மானியம் வந்து என்ன செஞ்சிருது. சோ அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1,35,000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு கரண்ட் பில்லே 6,000 ரூபாய்க்குள்ள வந்தா கட்ட வேண்டாம். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. எப்படி அது? இது வந்து உங்களுக்கு கரண்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம். இது மார்க்கெட்ல எல்லாருமே பரபரப்பா ஆயிட்டு இருக்கு. நீங்க நிறைய புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. லோக்கல் பிராண்ட் ரொம்ப கம்மியாலாம் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா இது எல்லாமே 20 வருஷம் லைஃப் இருக்குது. இவங்க லோக்கல் பிராண்டை போட்டு அவங்க சர்வீஸ் வரலன்னா அதோட அது என்ன முடிஞ்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பிராண்டடா வாங்குங்க. பிளஸ் யார்கிட்ட சர்வீஸ் இன்ஜினியர் நிறைய இருக்காங்கன்னு பாக்கணும். இன்னைக்கு சேல்ஸ் பர்சன் டைய கட்டிட்டு வந்து வித்துட்டு போயிருவாங்க. ஆனா சர்வீஸ் இன்ஜினியர் பெருமனோட வேலையே இல்லட்டாலும் அவங்கள வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி ப்ராடக்ட்டை வாங்குங்க. சோ சோலாரை பொறுத்த வரைக்கும் அப்பதான் அவன் ஃபியூச்சர்ல இருப்பான். இன்னைக்கு எல்லாம் வித்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் வைண்ட் அப் பண்ணி போயிடுவான். அப்ப நீங்க மாட்டிக்கிடுவீங்க. அதனால இந்த மாதிரி அமேஸ் லூமினாஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இவங்கலாம் வந்து சர்வீஸ்க்குன்னே ஒரு செட்டப், அவங்களுக்கு நிறைய இன்ஜினியர் இருக்காங்க. நம்ம அமேஸ் பிராண்ட்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மோர் தென் 60-65 சர்வீஸ்னு இருக்காங்க.
சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. எப்படியாதுனாலும் சர்வீஸ் கிடைக்கும். நீங்க யார்ட்ட வாங்கினாலும் சர்வீஸ் ஈஸியா கம்பெனில இருந்து வந்துரும். அதுதான் சார் சொல்ல வர்றது. இது வந்து நம்ம வந்து மெயின்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஜஸ்ட் கரண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு 6000 ரூபாய் வந்துச்சுன்னா 3 கிலோவாட், அதுக்கு மேல வந்துச்சுன்னா 5 கிலோவாட் 10 கிலோவாட் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ப்ராடக்ட் என்ன நம்ம லூமினாஸ். சோ அவங்களோட பிராண்ட் தான் அமேஸ். அத பார்த்தோம். இதுல நிறைய பேர் ஒரு இதுதான் வேணும், அம்பாசிடர் கார் தான் வேணும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி எனக்கு அதுதான் வேணும். அது மைண்ட் செட்டப் இருக்கு. ஏன்னா சோ அவங்களுக்காக லூமினாஸும் நம்மட்ட அவைலபிளா இருக்கு. லூமினாஸ்ல ஒரு 1 kV 1050 UPS வித் 150 AH. சில பேர் இந்த சச்சின் சார் இருக்கறனால அவங்க ஃபேன்ஸ் வந்து அத விரும்புவாங்க. சோ அவங்களுடைய அது பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 25000 ரூபாய். நம்ம ஆஃபர் பிரைஸ் 19500 ரூபாய் கொடுக்குறோம். சேம் 1 kV. நார்மலா எல்லா வீட்டுக்கும் 1 kV 150 AH தான் பெட்டரா இருக்கும். சோ ஒரு 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி யூஸ் பண்ணிக்கலாம். டென்ஷன் இருக்காது. ஓகே. அதுல லூமினஸ்லயே நம்ம வச்சிருக்காங்க. அதே மாதிரி அமேஸ்லயும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்து என்ன சார்? அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸைட் அப்படின்ற பிராண்ட் பாக்குறோம். சேம் எக்ஸைட்ல இந்த ஒரு ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டையே அலகழிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸைடோட மேக்ஸிமம் சேல் இந்த ஒரு IMTT 1500 அப்படின்றதுதான். இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் ப்ராடக்ட். எல்லா கம்பெனியும் இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு மத்த கம்பெனி எல்லாம் இந்த கம்பெனி வந்து என்ன செய்து சாப்பிடுதுன்னு சொன்னா உண்மைதான். அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க சோ பண்றாங்க. இந்த IMTT 1500 வித் எக்ஸைட் 1125 UPS. மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 22, 23 அந்த மாதிரி வேரியேஷனா இருக்கும். இது திடீர்னு ஷேர் மார்க்கெட் மாதிரி இந்த ப்ராடக்ட் மட்டும் இறங்கிட்டே இருக்கும். திடீர்னு கம்பெனி திடீர்னு ஒரு ஸ்கீமை கொடுப்பாங்க, திடீர்னு அதை வித்ட்ரால் பண்ணுவாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் அப்படியே குழப்பமாவே இருக்கும் தமிழ்நாட்டுல. சோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா 20,500 ரூபீஸ் கொடுக்குறோம். 20,500 கொடுத்துறீங்க. இல்ல 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இதுல பிரைஸ் வேரியேஷன் இருக்கும். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த பிரைஸ் இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி அடுத்த வாரமே மாறலாம். நாங்க போன மாசம் 19.5 தான் கொடுத்தோம். 25 ஒரு ட்ராலி ஃப்ரீன்னு கொடுத்தோம். சோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசத்துக்கு தகுந்த ஆமா மாசம் அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது நீங்க ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளேல இருக்கு. அப்போ என்ன கரண்ட் பிரைஸ் இருக்கோ அதை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்? நம்ம எக்ஸைட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேட்டரினாலே ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அதுல கிங், இன்வெர்டர் பேட்டரி, கார் பேட்டரி, டூ வீலர் பேட்டரி, ட்ரக் பேட்டரி, பஸ் என்ன ஆட்டோமேட்டிக் பேட்டரினாலும் சரி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் பேட்டரியில நம்ம நிறைய ஹோல்சேலா சேல் பண்றோம். சோ இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு 4LB ஹோண்டா ஆக்டிவா பேட்டரி பாத்தீங்கன்னா ஓல்டு எடுத்துட்டு உங்களுக்கு 1200 அந்த ரேட்ல கொடுக்கலாம். அது அவங்க கொஞ்சமா வாங்குறதுனால நாங்க வந்து பல்கா வாங்குறதுல 1-2 மாடல் இந்த மாடல் நிறைய வால்யூமா வாங்குறதுனால ஜஸ்ட் 1000 ரூபீஸ் கொடுக்குறோம். ஜஸ்ட் எங்க இடத்துக்கு வந்தா மாட்டி தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் கேட்டீங்கன்னா கொரியர்ல அனுப்பி விடுறோம். சோ எக்ஸைட்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக் பேட்டரி எல்லாமே A to Z உங்களுக்கு எந்த கார் வேணாலும் பேட்டரி ஜஸ்ட் நீங்க எப்ப கான்டாக்ட் பண்ணாலும் நாங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்போம். ஹோண்டா ஆக்டிவா இல்ல ஸ்ப்ளெண்டரா இருக்கட்டும், யூனிகானா இருக்கட்டும், எந்த இதா இருந்தாலும் பேட்டரி அவேலபிள் இருக்கு. கார் பேட்டரி நிறைய சேல் பண்றோம். டூ வீலர் பேட்டரினா திடீர்னு பாரிஸ்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னா போய் மாட்ட முடியாது. அவங்க கொண்டு வந்தாதான் அது அவங்க நியரஸ்ட் ஷாப்ல வாங்குறது தான் பெட்டர். டூ வீலர் பேட்டரி பொறுத்த வரைக்கும் அவங்க நியரஸ்ட் ஷாப்ல வாங்கினா எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான் வேரியேஷன் இருக்கும். ஓகே. சோ அது கார் பேட்டரியில கொஞ்சம் மார்ஜின் இருக்கும். ஓகே. சோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் சோ இப்போ வந்து லித்தியம் பேட்டரி மார்க்கெட் வந்து லித்தியம் பயங்கர ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனி, இது எல்லாமே சைனால இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இவங்க ஜஸ்ட் அதை அசம்பிள் தான் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஆனா அவங்களாம் வாரண்டி அள்ளி கொடுக்குறாங்க 10 வருஷம் 15 வருஷம். ஆனாலும் எங்க மூலமா ஏன் வாங்குறாங்கன்னா நாங்க 1990ல இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க வாங்குற கம்பெனி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றாங்க, அவங்களால சர்வீஸ் கொடுக்க முடியாட்டாலும் நமக்கு ஏதாவது சர்வீஸ் ஏதோ ஸ்டாண்ட் பையாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் லித்தியம் பேட்டரி வாங்குறாங்க. ஸோ லித்தியம் பேட்டரி வாங்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சின்ன அட்வைஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி மூலமா வாங்க. டைரக்டா அந்த கம்பெனில போய் வாங்காததுக்கு. இன்னைக்கு நிறைய டூ வீலர் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இபேட்லாம் நிறைய வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும், அதுல போய் ஆன்லைன்ல போய் கம்பெனில வாங்க. உங்க நியரஸ்ட்ல தெரிஞ்ச கம்பெனி மூலமா அந்த பிராண்டை வாங்க. அப்போ ஃபியூச்சர்ல ஏதாவது பேட்டரி ப்ராப்ளம்னாலும் அவங்ககிட்ட ஒரு ஸ்டாண்ட் பையாவது நீங்க வாங்கி. கண்டிப்பா. ஸோ அதனால அந்த லித்தியம் பேட்டரி பத்தி நம்ம ஒரு பிரீஃபா சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு நேரம் பார்த்ததுல லெட் ஆசிட் பேட்டரி 2 பேரும் சேர்ந்து தான் தூக்க முடியும். ஆமா. இது ஒரு லேப்ல ஏத்தனா பாவம் பயங்கர கஷ்டமா இருக்கும். 3 பேர் 65 கிலோ. ஆமா. இடுப்பு பிடிச்சிக்கிறோம் 65 கிலோ இருக்கும். இப்போ பிளஸ் தண்ணி 6 மாசத்துக்கு ஒருக்க நீங்க ஊத்தணும். பிளஸ் வந்து ஒரு ஏசி ஹால்ல இதை வைக்க முடியாது. இதுல இருந்து லைட்டா ஃபியூம்ஸ் வரதான் செய்யும். சோ அப்போ இது வந்து ஒரு ஓரமா தான் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்னர் இடத்துல மூலையில வச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு ஈக்குவலா தான் நம்மகிட்ட லித்தியம் பேட்டரிஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அந்த 150 AH க்கு ஈக்குவலான பேட்டரி இந்த பேட்டரி. அப்படியா?
அப்ப இவ்வளவு பெரிய பேட்டரி செய்ய வேண்டிய வேலையை இது இந்த வேலை செஞ்சிடும். சூப்பர். பிளஸ் அது வந்து ஒரு 3-4 வருஷம் லைஃப் இருக்குன்னா இதனுடைய லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ். சூப்பர். இல்ல கண்டிப்பா 10 வருஷத்துக்கு மேல லைஃப் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு. லித்தியம் பேட்டரினா நம்ம போன்ல என்ன யூஸ் பண்றாங்க அதே மாதிரி தான் அந்த பேட்டரி அந்த ஸ்டைல் அதே ஸ்டைல். சூப்பர் சார். அப்ப போனுக்குனா எப்படி லைஃப் வருதோ அதே மாதிரி வந்துரும். அப்ப இவ்வளவு பெரிய பேட்டரி செய்ய வேண்டிய வேலையை இந்த பேட்டரி செஞ்சு இனிமே இது செய்ய போகுது. ஓகே. சோ இன்னும் வருங்காலம் இதுதான். சோ இதுல நம்ம ரொம்ப ஃபெமிலியரா ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கோம். இதுல வந்து டெரானோவான் இருக்கு. சோ இது இன்பில்ட் இன்வெர்ட்டர் வித் பேட்டரியோட இருக்குது. அப்படியா? அப்ப இத ஒன்னு மாட்டிட்டா போதும் அவ்வளவுதான். சூப்பர் சார். வேற எதுவும் தண்ணி தோண்டா எதுவுமே ஊத்தல. ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபர்காட். சூப்பர். தூக்கிட்டு போறது தேவையில்லை உங்களுக்கு. இது ஆக்சுவல் மார்க்கெட் பிரைஸ் 37,000, நம்ம 32,500 கொடுக்குறோம். இது வால் மவுண்ட் வித் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் எல்சிடி டிஸ்ப்ளேயோட வந்துரும். சோ இல்ல எல்லா ப்ரொடக்ஷனும் பக்காவா இருக்கும். சோ கம்ப்ளீட் வால் காப்பர் டிரான்ஸ் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். சோ இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 42,000, நம்ம 37,000 கொடுக்குறோம். சோ இது ஒமேகா டிஜிட்டல் லித்தியம் இபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்காங்க. இதுவும் தெரியும் 1005 அப்படின்ற மாடல். இதுவும் நம்ம 32,500 கொடுக்குறோம். சோ அடுத்தால பாத்தீங்கன்னா எனக்கு பிராண்டட் தான் வேணும், எனக்கு எக்ஸைடு தான், எல்லாரும் எக்ஸைடு அந்த மாதிரி எக்ஸைடு இன்வெர்ட்டர் வித் லித்தியம் பேட்டரியோட இது டார்க் அப்படின்ற பிராண்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 37,000, நம்ம ஆஃபர் பிரைஸ் 31,500 கொடுக்குறோம். சோ இன்னும் பிரைசஸ் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டரிக்கு எவ்வளவு நாள் வாரண்டி? வாரண்டி வந்து 5 இயர்ஸ் வாரண்டி. 5 இயர்ஸ் வாரண்டி. லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ். அப்படியா? ஏன்னா இதுல சைக்கிள்ஸ் ஜாஸ்தி. இப்ப லெட் ஆசிட் பேட்டரினா ஒரு 800 சைக்கிள்ஸ் டு 1000 சைக்கிள்ஸ் தான். இதனுடைய சைக்கிள்ஸ் வந்து 3000-3500 சைக்கிள்ஸ். அப்படியா? அப்படிங்கும்போது உங்களுடைய லைஃப் டைம் நம்ம போனுக்கே நம்ம திருப்பி நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சைக்கிள்ஸ்ங்கிற மாதிரி தான் இதெல்லாம் வந்து அவ்வளவு சைக்கிள்ஸ். ஏன்னா நீங்க போன்ன்றது டெய்லி சார்ஜ் பண்ணுவீங்க. இன்வெர்ட்டர் வந்து நீங்க பவர் கட் ஆனாதான் சார்ஜ் பண்ண முடியும். ஒரு 365 நாள்ல நீங்க ஒரு 100 days தான் சார்ஜ் அப்பனா அதனால தான் லைஃப் டைம் அதிகமா வரும். சூப்பர். சோ அப்படி பாக்கும்போது இது ஒரு 15 இயர்ஸ் லைஃப் கண்டிப்பா வந்துரும். சூப்பர். இப்போ இனிமே வந்து இதுதான் அதை வாங்குறது வந்து இதே மாதிரி நம்ம கரெக்டான கிட்டத்தட்ட எவ்வளவு சார் 1998ல இருந்து இருக்காங்க. இதே மாதிரி ஷாப்ல வாங்கும் போது உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்கும். நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுங்கும் போது இப்ப நீங்க வேற எங்கேயோ வாங்கிட்டு திழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்கேனா வாங்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க. சோ இப்ப அடுத்த ப்ராடக்ட் நம்ம ஹோம் எலக்ட்ரானிக்ஸ்ல பார்க்க போறது என்ன சார்? சோ நம்ம வந்து ஒகாயா அப்படின்ற பிராண்ட் பார்க்கறோம். இது ஃபாதர் ஆஃப் மைக்ரோடெக்கோட ஃபாதர் ஒகாயா தான். அப்படியா? ஆமா ஆமா. ஒகாயா, டிஜிபோர், எம்டெக் நிறைய குரூப் ஆஃப் கம்பெனி அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுடைய ப்ராடக்ட். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸா இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபெதர் டச் இன்வெர்டர்ஸ் வித் ஒரு 160 AH பேட்டரி. ஸோ இதுல என்ன ஒரு பெரிய 160 AH பேட்டரி. இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,500, நம்ம ஆஃபர் பிரைஸ் 17,500 கொடுக்குறோம். நீங்க ஒரு 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி எமர்ஜென்சிக்கு ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இதுல வந்து XPDன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதர் பிராண்டோட பேக்கப் ஜாஸ்தியா வரும். பிளஸ் வந்து இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய பாக்ஸ்லயே மென்ஷன் பண்ணிடுவாங்க எவ்வளவு நேரம் பேக்கப் வருது அப்படின்றது. சோ இதுதான் இதுல ஒரு அட்வான்டேஜ். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 400 வாட்ஸ் பல்போடு போட்டீங்கன்னா 2 மணி நேரம் 30 நிமிஷம் பேக்கப் வரும் அப்படின்றது அதுல என்ன செஞ்சுறாங்க நோட் பண்ணிடுறாங்க, மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதே இது நீங்க ஒரு 100 வாட்ஸ் போட்டீங்கன்னா சோ உங்களுடைய இது வந்து ஒரு 17 ஹவர்ஸ் ஐ திங்க் ஒரு லைட் ஒரு ஃபேன் போட்டா 17 ஹவர்ஸ் பேக்கப் வந்து உங்களுக்கு என்னச்சுது வருது. அத வந்து இந்த வட்ட பாக்ஸ்ல என்ன செஞ்சுறாங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஒரு லைட் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணா 17 மணி நேரம். ஆமா ஆமா ஆமா. 160 AH. அது இல்லாம உங்களுக்கு இதுல சைன் வேவ் இன்வெர்ட்டர். ஆமா சார். ஓகே ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுங்க தம்பி. இதுல 2 மணி நேரம் இந்த பேட்டரியில என்ன பிரச்சனை, நீங்க உங்க வீட்ல பேட்டரி வச்சிருப்பீங்க, தண்ணி ஊத்துறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். தண்ணி ஊத்துனா என்ன பிரச்சனை வரும்னா தண்ணி வடிஞ்சு கீழ எல்லாம் போய் தரெல்லாம் போயிடும். அதுல சுத்தி இருக்க துணி எல்லாமே ஆசிட் எல்லாம் எத்து போயிடும். டைல்ஸ் ஒரு சொட்டு ஆசிட் பட்டாலும் ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே ஓட்ட விழுந்து. ஆசிட்டுக்கு அதான் பெரிய பவர். அது இரும்ப கூட அரிச்சிடும். சோ இதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ஃப்ளோட் நிறைய இடத்துல உடஞ்சு போயிடும். இது உடையாம இருக்காக அது சுத்தி ஒரு பாதுகாப்புக்காக ஒரு 3 இது மாதிரி நினைச்சுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஃப்ளோட் வந்து என்னச்சியாது என்ன நடந்தாலும் என்னச்சியாது உடையாது. பிளஸ் இந்த இன்னொன்னு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்துறது எல்லாருக்கும் நாங்க தான் வந்து ஊத்த வேண்டியிருக்கு. இப்ப நீ கஸ்டமரே ஊத்திக்கலாம். ஜஸ்ட் தண்ணி குறைஞ்சிருச்சு நீங்க ஊத்த அப்படியே மேல வந்துகிட்டே இருக்கும். சோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடம் ஃபுல் ஆயிரும். நீங்க நிப்பாட்டிக்கலாம், இது டாப்புக்கு வந்துடும். அப்போ அந்த தண்ணி வந்து வெளியே ஓவர் ஃப்ளோ நினைச்சாது. இது இதுல ஒரு அட்வான்டேஜ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்குது. கஸ்டமரே மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து லோ காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 900 UPS வித் 110 டால் டியூலர் பேட்டரி. மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,500, நம்ம ஆஃபர் பிரைஸ் 12,500 rupees கொடுக்குறோம். சோ நல்ல ஒகாயான்றது ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ப்ராடக்ட். சோ அடுத்த ப்ராடக்ட் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் பண்ணிட்டு இருக்கோம்.
வாட்டர் பியூரிஃபையர் கிட்டத்தட்ட அது ஒரு 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். சரி. இதுல வந்து கெண்ட் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஐபிஎல் எல்லாத்துலயும் ஆட் வருது. கெண்ட் அப்படின்ற வாட்டர் பியூரிஃபையர் நிறைய பண்றோம். கெண்ட் எக்ஸல் அப்படின்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 18,000, நம்ம ஆஃபர் பிரைஸ் கொஞ்சம் ஸ்டாக் இருக்க வரைக்கும் 14,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுல லோ காஸ்ட்ல 12,500 rupeesல நம்மகிட்ட கெண்ட் எலிகன்ட் லைட்னு அவைலபிளா இருக்கு. பிளஸ் நம்மகிட்ட வந்து லியூபியர் அப்படின்ற பிராண்ட் இருக்கு. இதனுடைய வந்து 11,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்களுடைய ஓன் பிராண்ட் இருக்குது, நல்ல பக்காவா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ சர்வீஸும் பக்கம் அது 8,000 ரூபாயில நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 8,000 ரூபாயில இருந்து உங்களுடைய ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் உடைய ஓன் பிராண்ட் ஹோம் எனர்ஜி அப்படினு அது மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் பியூரிஃபையர் தேவை இருந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிராண்ட் தான் வேண்டாம், பிராண்டும் இருக்கு. இல்ல அவங்களுடைய ஓன் பிராண்டா இருந்தாலும் ஓன் பிராண்டும் இருக்கு. இதுக்கும் உங்களுக்கு எப்படி பேட்டரிக்கு சர்வீஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எதுக்குப்பா நான் இவங்களை சூஸ் பண்ணேன்னா பிரைஸ் பிளஸ் வந்து சர்வீஸுங்க. இதுதான் இவங்களுடைய மெயின் டார்கெட். அதனாலதான் அங்க பாருங்க 1998ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற இடம் ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் உடைய சர்வீஸ் சென்டர். இது ஏன் இதை காமிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா எல்லாத்தையும் சர்வீஸ் சென்டர் இருக்கு. நம்ம சர்வீஸ் சென்டர் இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா. சோ இங்க எல்லா ப்ராடக்ட்டும் டிஃபரெண்ட் டைப்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணிருக்காங்க. எங்கிட்ட ஒரு 3 சர்வீஸ் சென்டர் இதுக்காகவே பிரத்யேகமா இருக்காங்க. நம்ம இயர்லி மார்னிங் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்டா லேட்டா வந்தாலே இங்க ஹெவி ரஷ் இருக்குங்கறனால இவங்க யாரையுமே இவங்க வந்து வெளியே கொடுத்தோ இது பண்ணியே பண்றதே கிடையாதுங்க. எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி இவங்களே பக்காவா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எல்லாருமே என்ன நினைப்பீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் சர்வீஸ் கரெக்டா இருக்குமாப்பா, கரெக்டா. அதுதான் நம்ம இன்னைக்கு வாங்கி நாளையோட முடிய போறது இல்ல. உங்களுக்கு சர்வீஸ் பேக்கப் உள்ள ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கணும். அது வந்து நம்ம ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஃபோன் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த குடோன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய குடோன் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்க போது. வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல போய்கிட்டே இருக்கும், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. லொகேஷன், ஷாப்புடைய அட்ரஸ், எப்படி வரணுங்கிறது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பயனுள்ளதா இருக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் சந்திக்கிறேன்.